கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 1:3. இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இலையுதிர் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னாச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட சீசன்ல பாத்தீங்கன்னா சில தேசங்கள்ல சில மரங்கள்ல அந்த இலைகள் உதிர்ந்துகிட்டே இருக்கும், கீழே விழுந்துகிட்டே இருக்கும், பச்சை பச்சைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழுப்பு கலராகி மஞ்சள் கலராகி அதன் பிறகு டப்புன்னு ஒரு நாள் விழுந்துடும். எல்லாமே அந்த குச்சி கொம்பு மாதிரி, அப்படின்னா சுள்ளி கொம்பு மாதிரி அப்படியே நிற்கும் மரங்கள். அப்படின்னா இலையுதிர் காலம். ஆனால் இலையுதிர் காலம்னு ஒன்று வரும் பொழுது வசந்த காலம்னு ஒன்று வரும் அப்படின்றத நீங்கள் அறிஞ்சிக்குங்கன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. இலையுதிர் காலம்னு ஒன்று இருந்தால் துளிர்விடும் காலம்னு ஒன்று வரும். அதே மரங்கள் அடுத்த சீசன் வந்த உடனே அந்த இயற்கையினுடைய அந்த சேஞ்ச் வரும் பொழுது அந்த மரங்களுக்குள்ளும் ஒரு விசேஷித்த தன்மை வருகிறது. அவைகள் இழந்து போன அந்த இலைகள் எல்லாம் மறுபடியும் அப்படியே முளைச்சி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா படப்படப்படணும் முன்பு இருந்ததை விட பச்சை பசேல்னு மாறுகிறது. இன்னைக்கு எல்லாம் இழந்துட்டேன், எல்லாம் உதிர்ந்து போச்சு அப்படின்னு நிற்கிறீங்களா? மறுபடியும் துளிர்விடும் காலத்தை பார்க்க ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. நீ கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ எதெல்லாம் கையிட்டு செய்கிறியோ அதெல்லாம் இனி வாய்க்கும். நேற்றைக்கு வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பார்த்த, அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை, எல்லாம் நஷ்டத்தில் போச்சு. இன்னைக்கு ஜெபத்தோட, ஆண்டவரே இலையுதிர் காலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டேன், சொத்தை இழந்துட்டேன், பேரு புகழ் எல்லாம் இழந்துட்டேன், வீட்டில் ஒரு பைசா கூட என் வீட்டில் தங்கலை, எல்லாமே இழந்துட்டு இருக்கேன், நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய சொத்தை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறேன், என் சர்டிஃபிகேட்டையே கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறேன், மொபைல் ஃபோனை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறேன், 2 வீலரை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் இழந்து நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சியில் என் கூட இணைஞ்சி, ஆண்டவரை இன்னைக்கு பிறகு நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இன்னிலேருந்து நான் செய்கிற காரியம் எல்லாம் எனக்கு வாய்க்கட்டும், எந்ததெல்லாம் அடமானத்தில் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் மடன்னு நான் மீட்டெடுக்கணும், எதெல்லாத்தையும் இழந்தனோ அதெல்லாத்தையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை என்னோடு இணைந்து நெல்லும், என்னுடைய கை உம்முடைய கையாய் மாறட்டும். நீ யாரெல்லாம் உங்கள் கையை இயேசுவினுடைய கையோட கொடுக்குறீங்களோ அவருடைய கை உங்கள் கையோட இணைஞ்சிருச்சுன்னா இந்த கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். இந்த கையால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், பிள்ளைகளுடைய திருமண காரியமோ, இல்லைன்னா ஒரு படிப்பு காரியமோ, இல்லைன்னாச்சுன்னா பிள்ளைகளுடைய சுப காரியமோ, இல்லைன்னாச்சுன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட காரியமோ எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். ஃபெயிலியர் ஆனதெல்லாம் இனி சக்ஸஸாக மாறும். ஆமேன். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் செனிட்டா ஷெரின், நாங்கள் வசித்த வீட்டிலிருந்து வேறு ஒரு வீட்டிற்கு செல்ல தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் காணப்பட்டது. மேலும் நாங்கள் செல்லும் தேவாலயத்திற்கு அருகில் ஒரு வீடு கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பங்களை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தார். அந்த பதில் இமெயில் கிடைத்த பிறகு நாங்கள் எதிர்பார்த்தபடியே தேவாலயத்துக்கு அருகில் அழகான வீடு கிடைத்து விட்டது. தேவாலயத்துக்கு குறித்த நேரத்தில் செல்ல உதவியாக இருக்கிறது. இன்றைக்கும் எனக்கு ஒரு வீடு அமையலேன்னு சொல்லுகிற பிள்ளைகள், அது வாடகை வீடோ இல்லைன்னா சொந்த வீடோ, எது எதிர்பார்க்குறீங்களோ கர்த்தர் அதை கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும் என்று சொன்னீரே. இலையுதிர் காலத்தில் நிறம் மாறி ஐஸ்வர்யங்கள் மாறி எல்லாருக்கும் முன்பாக அவமான பொருளை போல தெருவில் நிற்கிற நிலைமையில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும். துளிர்விடும் காலம் ஆரம்பிக்கட்டும். அதற்கு அடையாளமாக இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தொழிலிலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பீராக. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீர். திருமண காரியங்கள் வாய்க்கட்டும், கற்பத்தின் கனிக்காக எடுக்கிற முயற்சிகள் வாய்க்கட்டும், வேலைக்கான காரியங்கள் வாய்க்கட்டும், ஆண்டவரே ப்ரொமோஷனுக்கான காரியங்கள் வாய்க்கட்டும், டிரான்ஸ்ஃபருக்கான காரியங்கள் வாய்க்கட்டும். எதெல்லாம் நேற்றைக்கு வரைக்கும் எதிர்மறையாக இருந்ததோ அதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாறட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்ற மங்கள வார்த்தை
இந்த நிமிஷத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.